So good evening students, today we will see the current affairs analysis dated from 1st and 2nd January 2025. The first article related to the Quad. So இதோட foreign ministers meeting வந்து conduct பண்ணிருக்காங்க, free navigation in the Indo-Pacific area. So இதோட டார்கெட்டே அதான், அதை உறுதிப்படுத்தணும், free and open navigation in the Pacific and Indian Ocean, அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து 2004 இதோட 20 years இப்போ முடிஞ்சிருக்கு. அது வந்து லைக் கமமரேட் பண்ணுற மாதிரி தான் இந்த மீட்டிங் நடத்தப்பட்டிருக்கு. ஓகே, 2004 இட் ஸ்டார்டட். ஆக்சுவலாக குவாட் அப்படின்ற பேரில் ஆரம்பிக்கலை, இது ஆரம்பித்த 4 நாடுகளோட பங்களிப்போட, மேஜர்லி யுஎஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான், அப்புறம் எதில் உருவாச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியாது, எத்தனை ஆர்டிக்கிள் பார்த்தாச்சு நம்ம, எதனால் உருவாச்சு? சுனாமி வந்தப்போ இந்த 4 நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்க. ஸோ 2007 ஷின்சோ அபே ஆஃப் த ஃபார்மர் ஜப்பான் பிரைம் மினிஸ்டர், ஸோ அவர் இப்போ இல்லை, அவரை கொண்டுட்டாங்க. அவர் தான் இதை காயின் பண்ணார் 2007. he coined this குவாடோட நெய்மை காயின் பண்ணதும் அவர் தான். அதுக்கு பிறகு 2007 பிறகு ஒரே ஒரு வாட்டி மீட்டிங் கண்டக்ட் பண்ணால், அதுக்கு பிறகு சமிட்ஸ் லெவலில் எதுவும் நடக்கலை, அண்ட் இட் ஸ்டால். திருப்பி 2017 அவர் தான் ரினியூ பண்ணுறாரு. ஸோ அதுக்கு பிறகு எகெயின் த மீட்டிங் ஸ்டார்டட். த ஃபஸ்ட்டு குவாட் சமிட் டோக்கியோவில் நடந்துச்சு. டோக்கியோ தான். ஓகே, டோக்கியோவில் சமிட் கண்டக்ட் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு சமிட். இந்த சமிட்டில் சில முடிவுகள் எடுத்தாங்க. ஸோ இதோட எய்ம் தே கிரியேட்டட் இந்தோ-பசிபிக், ஃப்ரீ இந்தோ-பசிபிக் நேவிகேஷன், ஃப்ரீ நேவிகேஷன் இன் திஸ் ஏரியா. அப்புறம் இந்தோ-பசிபிக் பார்ட்னர்ஷிப், மேரிடைம் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு இதை லான்ச் பண்ணாங்க. இந்தோ-பசிபிக் பார்ட்னர்ஷிப் மேரிடைம் அவேர்னஸ் இந்த இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணாங்க. ப்ளஸ் 50 பில்லியன் இதுக்கு ஃபண்டும் ஒதுக்கப்பட்டுச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ அதை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு, அந்த ஏரியாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, பைரசி அந்த டெரரிஸ்ட் இவங்ககிட்டேருந்து இந்த ஏரியாஸில் கப்பல்கள் போகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் வர்றதை தடுக்கிறதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணது 50 பில்லியன் வாஸ் லான்ச். அதுக்கு பிறகு டார்க் ஷிப்பிங், மேப்பிங் தி இந்தோ-பசிபிக் சீ ரூட்டை மேப்பிங் பண்ணணும். ப்ளஸ் அதை கண்காணிக்கணும். எதுக்குன்னா பைரசி, டார்க் ஷிப்பிங் அதிகமாக நடக்கும், கள்ளக்கடத்தல்கள். இதை தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றது. அது பிறகு கோவிட் ரிலேட்டடான விஷயங்கள், அது நாட் இம்பார்ட்டன்ஸ் டுடே. அப்புறம் 5G டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும் இந்த 4 நாடுகள். ஸோ இது அதோட டார்கெட்டாக இருந்துச்சு. வி கோஆப்ரேட் ஆன் 5G டெக்னாலஜி. அதுக்கு பிறகு சமிட்ஸ் ஹிரோஷிமாவில் அதுக்கு பிறகு நடத்துனாங்க அடுத்த சமிட்டு. அது லாஸ்ட்டு சமிட். இப்போ கிட்டத்தட்ட 5 சமிட் இப்போ முடிச்சிருக்காங்க. சமிட் லெவல் மீட்டிங். சமிட் லெவல்ஸ் அப்படின்னா லீடர்ஸ் கலந்துப்பாங்க எல்லா நாடுகள். இந்த 4 நாடுகளோட பிரசிடென்ட் ஹெட் கலந்துப்பாங்க. நம்ம நாட்டில் டிஃபேக்டோ ஹெட் பிரைம் மினிஸ்டர். ஸோ அவர் இதில் மீட்டிங்கில் கலந்துப்பார். ஓகே, இப்போ இந்த மீட்டிங் இது வந்ததுக்கான ரீசன் இதோட 20 years. அதுக்கு பிறகு மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். அதில் ஃப்ரீ ஓப்பன் நேவிகேஷனை திருப்பி சூழல் வச்சுருக்காங்க. ஸோ இனி என்னெல்லாம் இனிஷியேஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றது ட்ரம்ப் வந்த பிறகு தான் தெரியும். ஓகே, த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி ஹெல்ப் பண்ணும். வாட் ஆர் த சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் இந்தியா? ஏன்னா இந்த ஏரியாஸ், இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆர் தேர். இந்த இந்தியன் ஓஷன் ஏரியாவில், பசிபிக் ஓஷன்லேயும் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் தான் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரிஸ் கூட நல்லுறவுகளை மேம்படுத்துறதுக்கு இந்தியா இஸ் அ மெயின் பார்ட்னர் இன் திஸ் குரூப் அப்படின்றப்போ அது ஹெல்ப் பண்ணும்.
இந்தியன் ஓஷன் ஏரியாலே நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்றது இது சொல்லுது. இல்லைன்னா வேறு ஏதாவது கண்ட்ரி இதில் மெம்பராக இருக்கும் இன்னைக்கு. அப்போ இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இந்தியா இஸ் எனாஃப் அப்படின்றது இந்த 3 நாடுகள் நம்புகிறாங்க. சாரி, திஸ் 3. ஸோ தே ஆர் டெவலப்டு கண்ட்ரி, இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி. அப்போ இந்தியா ஹேஸ் த கெப்பாசிட்டி டு கவுண்டர் சைனா, அதான் மெயின். அப்புறம் மிலிட்ரி கோஆப்ரேஷன் இந்த 4 நாடுகளுக்குள்ளாடி கிடைக்கும். அதன் மூலமாக உளவு ரகசியங்கள் நிறைய வந்து ஷேர் பண்ணுவாங்க இந்தியா கூட. அது வந்து இந்தியாவோட பெனிஃபிட்ஸ். நமக்கும் தீவிரவாதிகள்டேருந்து பாதுகாக்கிற டார்க் ஷிப்பிங் அதிகமாக நடக்குது. டார்க் ஷிப்பிங் தான் மெயின் ரீசன். ஹவாலா டிரான்சாக்ஷன் ஹவாலா இல்லை, சாரி, கருப்பு பணங்களை இந்தியாவில் இது பண்ணுறதுக்காக பொருட்களை கடத்துறது, தட் இஸ் ட்ரக்ஸ், இதெல்லாமே கடத்தி விற்கிறதுக்கு, டெரரிசத்துக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த டார்க் ஷிப்பிங் தான் அதிகமாக பயன்படுத்தப்படும். அதை தடுக்கிறதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அப்புறம் கவுண்டர் பேலன்சிங் தி சைனா அது மெயின் டார்கெட்டாக இருக்கும் இந்தியாவுக்கு, அது இம்பார்ட்டண்ட். அப்புறம் ரூல் பேஸ்ட் மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டர் அது வந்து கிரியேட் ஆகுது. ஸோ கோல்டு வார மாதிரி 2 பிளாக்ஸ் இல்லாமல் மல்டிபோலார் வேர்ல்டு கிரியேட் ஆகுறதுக்கு குவாடும் ஒரு பிளாக்காக மாறுது. சரி, அப்போ டிஃப்ரெண்ட் குரூப்பிங் கோஆப்ரேஷன், வி ஆர் இன் பிரிக்ஸ், குவாடில், அது மாதிரி எஸ்சிஓவில் இருக்கும். ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் ஏ அலைனிங் வித் ஆல் கண்ட்ரிஸ், டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் அவர் ரிசோர்ஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம டைவர்சிஃபை பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ திஸ் அ மெயின் திங். சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்சஸ் பிட்வீன் த லீடர்ஸ். நம்ம இப்போது இந்த நாடுகள் கூட அதிகமாக ஒன்றாகும்போது ரஷ்யா அண்ட் சைனா வில் பிகம் க்ளோசர். த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், தே வில் பிகம் அன் ஆக்சிஸ். புரியுதா? ஸோ இட் வில் அஃபெக்ட் தி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அஸ் வெல் அஸ் யூஎஸ். சரியா? அது ஒன்று இம்பார்ட்டன்ட். அப்புறம் குவாட் லேக்ஸ் இன் தி ஃபார்மல் ஸ்ட்ரக்சர். இது வந்து இன்னும் ஒரு ஃபார்மலாக ஸ்ட்ரக்சரோ ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸோ இல்லைனா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எப்பப்போ மீட்டிங் நடக்கணும், என்னென்ன கோல் அப்படின்ற சின்ன ரெசல்யூஷன் தான் எடுத்திருக்காங்களே தவிர இதுக்கான மோட்டிவ் வந்து இன்னும் ப்ராப்பராக இந்தியன் ஓஷன் நேவிகேஷன், ஃப்ரீ நேவிகேஷன், பசிபிக் ஓஷனை ஃப்ரீ நேவிகேஷன் பண்ணுறது தான் டார்கெட்டாக இருக்குது தவிர வேறு என்னென்ன அப்படின்றது சொல்லவே இல்லை. அது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம் கிடையாது. ஓகே, தென் ஆன்டி சைனா, இது எல்லாமே வந்து ஆன்டி சைனாஸ் லைக் நாட்டோ அகேன்ஸ்ட் ரஷ்யா. அது மாதிரி இதை சைனாவுக்கு எதிரான நாட்டோ அப்படின்றத சைனா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அப்போ சைனாவுக்கு ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணோம் மற்ற நாடுகள். இப்போ சைனா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்காங்க. அதெல்லாம் இந்த நாடுகள் கூட எதிரிகளாக மாறுறதுக்கான சிம்பதியை அவங்க கிரியேட் பண்ணுவாங்க சைனா. ஸோ இந்த ஆங்கிள்லாம் நீங்கள் யோசிக்கலாம் இது குவாடை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் குவாடு வந்து மிலிட்ரி குரூப்பிங் கிடையாது அப்படின்றத பல வாட்டி நம்ம சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. காரணம் வந்து சைனா வந்து அந்த ஆங்கிளில் அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இட்ஸ் அகெயின்ஸ்ட் மீ அஸ் அ மிலிட்ரி குரூப்பிங், லைக் ரஷ்யாவுக்கு எதிராக நாட்டோ இருக்கிறது மாதிரி. எதிரான ரஷ்யாவோட கம்யூனிசம் சித்தாந்தங்கள் இல்லைனா ரஷ்யாவோட ஆதிக்கம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்குள்ளே வராமல் இருக்கிறத தடுக்கிறது தான் நாட்டோ த்ரெட்னிங். ஸோ அதே மாதிரி சைனாவுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது அப்படின்றது சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் இப்போ சைனா அதை சொல்லி அதை சிம்பதி கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த குரூப்புக்கு எதிரான பேச்சுக்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி பார்ட். தென் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 29 கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட். இதில் வந்து கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்டிக்கல் இலூஷன். அது கிட்டத்தட்ட 2009 அதான் நடந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2009 $100 பில்லியன் வந்து எப்போ 2020 ஸ்டார்டிங்கில் கொடுக்கணும் அப்படின்றது. ஆனால் இயர்லி கொடுக்கணும் 2020 ஆனால் 2025 ஆயிடுச்சு. இது வரைக்கும் 100 பில்லியன் பக்கத்தில் என்னமோ தான் கலெக்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அன் இலூஷன் அப்படின்றது. அதுக்கு பிறகு இப்போது நடந்த மீட்டிங்ஸில் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டிமாண்டிங் ஃபார் NC நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல் ஆன் கிளைமேட் ஃபினான்ஸ். அதில் வந்து 1.3 ட்ரில்லியன் வேணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க 2030க்குள்ளாடி. அப்போ மோர் தேன் பில்லியன்ஸ் நீடட். ஆனால் டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா ஒன்லி we need 300 billions. ஸோ இதில் டிஸ்கண்டன்ட் க்ரியேட் ஆச்சு. அதுக்கு பிறகு இது கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் அது ரிஜெக்டட் பை தி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 29. ஆனால் டெவலப்டு கண்ட்ரிஸ் அதை ஏற்றுக்கலை. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளும் அதுதான் வற்புறுத்தணும். அது மாதிரி ஸ்மால் ஐலண்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் SIDS
அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரொவிஷனும் இதில் சொல்லப்படலை. அதுவும் அவங்க தரப்புலேருந்து சொல்லக்கூடிய வாதங்கள். அண்ட் ஃபைனலி இட் ப்ரோக், அதான் ஆப்டிக்கல் இலூஷன் அப்படின்றது சொல்லப்படுது. இல்லை நீங்கள் வேறு பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராலாம் இல்லை, அங்கே படித்தது தான் இங்கே இருக்குது. ஆனால் எதனால இது ஆப்டிக்கல் இலூஷன் அப்படின்னா ஆர்டிகல் 9 ஆஃப் தி பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் இந்த ஃபண்டிங் வந்து கிரியேட் பண்ண நியூ ஒரு புதிய ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றது அது இன்னும் நம்ம நடைமுறை கொண்டு வர முடியல. இப்படியே நம்ம 2009 பேசிகிட்டு இருக்கோம். 2009 க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த க்ரீன் கிளைமேட் ஃபண்டும் வரல. இப்போது எடுத்த முடிவும் அதனால தான் இப்போ ஐசிஜேயில் கேஸ் போட்டிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இது ஆர்டிக்கிளில் வந்தது, அது அந்த ஆர்டிக்கிள் இஸ் எனாஃப், நீங்கள் ஆல்ரெடி படித்தது, அது தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கூகுளோட குவாண்டம் ஏஐ சிப் அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மாடல்லாம் க்ரியேட் பண்ணியது சயின்ஸ் ஜேர்னலில் வந்த ஆர்டிக்கிள் தான். அது இன்னும் நடைமுறைக்கு வரல. குவாண்டம் ஏஐ சிப் வில்லோ அப்படின்னு பேர். வில்லோ, பில்லோ இல்லை வில்லோ. ஸோ -273 டிகிரி செல்சியஸில் இட் வில் ஆப்ரேட். லோ டெம்பரேச்சரில் இருக்கும். இது குவாண்டம் கம்ப்யூட்டிங் தெரியும் இல்லையா? இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் நார்மல் கம்ப்யூட்டர் இருக்கா? ஃபாஸ்ட்டாக போகுமா? ட்ரெயினை விட ஃபாஸ்ட்டாக போகும். இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபிள் ஆஃப் எதையுமே மக்கப் பண்ணாதீங்கப்பா. கியூபிட்ஸ், கியூபிட்ஸ் தட்ஸ் a superposition. Computer engineers, what is qubits? Zeros and one in a single bit at the same time. That is qubits அப்படின்னு பேர். The operational speed is very high comparing to the normal conventional computer. நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் டிஜிட்டல் பிரின்சிபிளில் ஒர்க் ஆகும். இது கியூபிட்ஸ் குவாண்டம் பிட்ஸ் அப்படின்ற பிரின்சிபிளில் ஒர்க் ஆகும். வெரி ஃபாஸ்ட். அது என்ன சொல்கிறாங்கன்னா இதில் 105 கியூபிட்ஸ் வந்து இனிமேல் அப்படி தான் நம்ம பேசுவோம்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். நம்ம இப்போ எத்தனை ஜிகாபைட்ஸ், எத்தனை ஸ்பீடு, ஆப்ரேஷனல் ஸ்பீடெல்லாம் நம்ம கேட்குறோம், ஹெட்ஸில் நம்ம பேசுகிறோம். இனி நம்ம பேசுகிற எத்தனை கியூபிட்ஸ் இருக்கும் அப்படின்றது ஃபியூச்சர் கம்ப்யூட்டர்ஸ். புரியலையா? சரி, அப்போ புரியும் உங்களுக்கு. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. இந்த ரெவல்யூஷன் நடக்கும்போது உங்களுக்கு புரியும். எவல்யூஷன், நாட் ரெவல்யூஷன். ரெவல்யூஷன் தேவையில்லை. ஸோ ஏஐ பேஸ் குவாண்டம் சிப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும்போது உங்களுக்கு புரியும் நான் என்ன சொன்னேன் அப்படின்றது. அன்றைக்கி உங்களுக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கும், அதுவும் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இதோட டாஸ்க் எடுத்திங்கன்னா நார்மல் கம்ப்யூட்டர் பல வருஷங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கை ஃபியூ மினிட்ஸில் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லப்படுது. நார்மல் கம்ப்யூட்டர் 10 செப்டில்லியன் இயர் எடுத்துக்குமா. இது டஃப்பாக பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். இது ஃபியூ மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷனை நார்மல் கம்ப்யூட்டர் 10 செப்டில்லியன். அப்படின்னா யூ நீட் டு ஆட் 1 வித் 24 ஜீரோஸ். 24 ஜீரோ ஆட் பண்ணணும் ஒன்றுக்கு பிறகு. அதான் அந்த செப்டில்லியன் இயர்ஸ் அப்படின்ற அதோட கணக்கு. புரியலையா? இதுவே புரியலைன்னா உங்களுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் எப்படி புரியும்? ஒன்றுக்கு பிறகு 24 ஜீரோ ஆட் பண்ணுங்கள். தட் இஸ் 1 செப்டில்லியன் இயர்ஸ். சாரி, 10 செப்டில்லியன் இயர்ஸ். அவ்வளவு டைம் ஆகுமா ஒரு இது ஃபியூ மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷனை நார்மல் கம்ப்யூட்டர் பண்ணுறது. அப்போ நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் குவாண்டம் கம்ப்யூட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணும் அப்படின்றது சொல்லப்படுது. ஏன்னா இது டிஜிட்டல் கால்குலேஷனில் ஜீரோஸ் அண்ட் 1 அனுப்புகிற டைமில் இட் வில் டூ த சேம் ஆப்ரேஷன் இன் 1 டைம். புரியுதா? அதை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் இது கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பீப்புளுக்கு. ஆனால் இன்றைக்கி கியூபிட்ஸ்னால் என்னென்னு முடிச்சுட்டு தான் இருக்கிறேன். இது 105 கியூபிட்ஸ் வில்லோ. சரியா? குவாண்டம் பிட்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி CPG grams, that is Central Public Grievances Redressal Mechanism. Central Public Grievances Redressal Mechanism. Government servicesல ஏதாச்சும் ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது அப்படின்னா
லைக் நீங்கள் ஏதாச்சும் அப்ளை பண்ணுறீங்க அது கிடைக்கல, இல்லைன்னா ஏதாவது ஸ்கீம்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். 2007 இது லான்ச் பண்ணப்பட்டது. பிஎம்எஸ் ஹெட் ஃபார் திஸ் நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் இருக்கும். இது 30 நாள்லேருந்து இப்போ 21 நாளாக குறைச்சிருக்காங்க. ஒர்க் பண்ணுற உடனே ஆக்ஷன்ஸ் எடுக்கிற டைம் பீரியடை வந்து 1 இயராக குறைச்சிருக்காங்க. சாரி 21 டேஸாக குறைச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது. இட்ஸ் அ குட் கவர்னன்ஸில் இட்ஸ் அ பார்ட். 2007 இட் வாஸ் லான்ச். அப்புறம் யூனிஃபைட் போர்ட்டல் ஆல்சோ லான்ச். ஒமாங் அப்படின்னு பேர். ஒமாங் ஆப்பில் இட் வாஸ் லான்ச். செவோட்டம் மாடல், தெர் இஸ் அ மாடல் இன் தி குட் கவர்னன்ஸில் தெர் இஸ் அ பார்ட். சரியா? த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் பப்ளிக் private member bill and public member bill. ஸோ 17th லோக்சபாவில் ப்ரைவேட் மெம்பர் பில் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதோட டைம் கொடுக்குறதும். யூ பீப்புள் வெல் நோ அபவுட் தி ப்ரைவேட் மெம்பர் பில். ஓகே, கிவ் மீ. The public member bill and private member bill. The public member bill அப்படின்னா கவர்மெண்ட் மெம்பர்ஸ் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ப்ரைவேட் மெம்பர் பில் அப்படின்னா அதர் தேன் கவர்மெண்ட் மெம்பர் பில், இட்ஸ் அ ப்ரைவேட் மெம்பர் பில். ஸோ எம்பிஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், போத் தி ஹவுசஸ் கேன் பி இன் போத் தி ஹவுசஸ். ராஜ்யசபா, லோக்சபா, போத் தி ஹவுசஸ் ஆர் ப்ரைவேட் மெம்பர் பில். ஓகே, ஸோ போத் தி ஹவுசஸ் ஆஃப் தி எம்பிஸ். எம்பிஸ்ன்னு போட்டிருங்க. அப்போ எம்பிஸ்னா யார்? எல்லாருமே வருவாங்க. அதையும் யோசிக்கிறீங்க. அதான் உங்களோட கவர்மெண்ட் மெம்பர் பில்லுன்னாலும் உங்களுக்கு மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் போத் தி ஹவுசஸ். ஏன்னா 2 ஹவுஸில் இருக்கவங்களும் மினிஸ்டராக இருக்கலாம். எக்ஸாம்பிள், யுவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஸ் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. அப்புறம் இது இன்ட்ரடியூஸ் பண்ணுற 7 days அப்ரூவல், ப்ரேயர் அப்ரூவல் இஸ் இம்பார்ட்டன்ட். அது பிறகு ஸ்பீக்கர் அப்செட் பண்ணணும், அது ஓகே, தட் இஸ் நாட் அ மேட்டர். மினிஸ்ட்ரி வில் சப்போர்ட். எல்லா மினிஸ்ட்ரி சப்போர்ட்டும் இது கிடைக்கும் பில் பண்ணுறதுக்கு. சப்போஸ் இந்த பில் தோற்கடிக்கப்பட்டால் உடனே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் தெர் இஸ் நோ மெஜாரிட்டி ஃபார் தோஸ் பீப்புள். இப்போ சப்போஸ் 6 monthsக்குள்ளாடி நார்மலாக நீங்கள் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ண முடியாது. 6 months டைம் இருக்கும். 6 monthsக்கு ஒரு வாட்டி மூவ் பண்ணி 6 months ஆகலை, ஆனால் ஒரு பில் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுது அப்படின்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் உடனே மூவ் பண்ணலாம் இந்த ஆட்சிக்கு எதிராக. அதான் த ப்ளஸ் ஆஃப் திஸ் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். ப்ரைவேட் மெம்பர் பில்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 days இங்கே ஒன்லி கேன் பி இன்ட்ரடியூஸ் பை எம்பிஸ். மினிஸ்டர்ஸ் இதில் வரமாட்டாங்க. 30 days பர்மிஷன் வேணும். அப்புறம் நான் மினிஸ்டர்ஸ், ஸோ மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எந்த சப்போர்ட்டுமே கிடைக்காது. தே நீட் டு, அவங்க தான் சோலாக அதை ப்ரிப்பேர் பண்ணணும், அவங்க செலவில் தான் அது எல்லாமே பண்ணணும். நோ சப்போர்ட் ஃப்ரம் தி மினிஸ்டீரியல் சைட். அப்புறம் ஃப்ரைடே மட்டும்தான் பண்ண முடியும். அது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்குது, அப்படி தானே? ஸோ ஃப்ரைடே மட்டும்தான் அது பண்ண முடியும். தேட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 17th லோக்சபா 2019 24 வரைக்கும் பில்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் மெயினாக 9.08 hours மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு லோக்சபாவில் டிஸ்கஷனுக்கு. அது மாதிரி ராஜ்யசபாவில் 27.01 hours தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு டோட்டலாக. இப்போ லோக்சபா, திஸ் இஸ் ராஜ்யசபா, சாரி திஸ் இஸ் லோக்சபா, திஸ் இஸ் ராஜ்யசபா. டிஸ்கஷனுக்கு பாஸ் பண்ணலை எந்த பில்லுமே, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் 14 பில்லு தான் பாஸ் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். 14 ப்ரைவேட் மெம்பர் பில்லு தான் இது வரைக்குமே பாஸ் பண்ணி. யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட் மெம்பர் பில்லு தான் அதிகமாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸே நீங்கள் படிக்கும்போது படிச்சிருங்க, சரியா? ஓகே, ரீசெண்டாக பாஸ் பண்ணப்பட்ட ஒரே பில்லு தான் ராஜ்யசபாவில் அப்ரூவ் பண்ணப்பட்டது. அந்த பில்லு லாஸ்ட்டில் லேப்ஸ் ஆயிடுச்சு, லோக்சபாவில் அது அப்ரூவ் பண்ணப்படல. என்ன பில்லு? 2014 there's a right to transgenders bill.
நான் சொல்லியிருந்தேன் பல வாட்டி, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். திருச்சி சிவா இன்ட்ரடியூஸ் பண்ண பில்லு, டிஎம்கே எம்பி, ராஜ்யசபாவில் அது அப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. ஃபஸ்ட் டைம் ஒரு பில், ப்ரைவேட் மெம்பர் பில் ராஜ்யசபாவில் இனிஷியேட் பண்ணப்பட்டு பாஸ் பண்ணப்பட்டது. இது வரைக்கும் அது அப்படி எந்த பில்லுமே வரல. அதுவும் லாஸ்ட்டில் என்ன ஆச்சு, லோக்சபாவில் போய் கேன்சல் ஆயிடுச்சு, லேப்ஸ். ஆனால் அது காலம் முடிஞ்சு. அதுக்கு பிறகு அடுத்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இட் வாஸ் பாஸ்ட். நவ் இட் இஸ் லைக் ப்ரைவேட் மெம்பர் பில்லில் கவர்மெண்ட் அந்த பில்லை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி, ரீனா தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணி, இப்போ கிரெடிட் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் அது போகும். ஏன்னா ப்ரைவேட் மெம்பர் பில் அந்த பில்லை அப்படியே எடுத்து புதிய பில்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ கவர்மெண்ட் அதை பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ ப்ரைவேட் மெம்பர் பில். ஆனால் ராஜ்யசபாவில் இந்த பில் மட்டும் லேப்ஸ் ஆனதுனால அது போயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைவேட் மெம்பர் பில் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது பை ஹச்வி கமத். இதெல்லாம் நம்ம நோட்ஸில் இருக்காது. 1966 ஆஃப்டர் தி டெத் ஆஃப் லால் பகதூர் சாஸ்திரி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். லோக்சபாவில் இருக்கவங்க மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்றது. யூ பீப்புள் நோ போத் ஹவுசஸ். ஆனால் அது பாஸ் ஆகுது. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லும் ப்ரைவேட் மெம்பர் வரலாம், கரெக்ட் தானா? ஓகே, ஸோ மணி பில், ஃபினான்ஸ் பில் மட்டும்தான் வரக்கூடாது. ஆர்டினரி பில், அது மாதிரி ஆர்டிகிள் 3 ஆர்டினரி பில் வர முடியாது. ஆர்டிகிள் 3 உள்ளது, ஏன்னா கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும். அது மாதிரி எந்த பில், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு வரலாம், சரியா? ஆனால் 2 ஹவுஸ்லேயும் 2/3 மெஜாரிட்டியில் பாஸ் ஆகணும். தட்ஸ் அ மஸ்ட். ஸோ தட்ஸ் அபவுட். அண்ட் த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் சூரிய கிரண் அப்படின்ற மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் நேபாள் அண்ட் இந்தியா. இது எல்லா வருஷம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக 2023 டிசம்பர் கண்டக்ட் பண்ணோம். இப்போது நேபாளில் கண்டக்ட் பண்ணுறாங்க. போன வாட்டி உத்தரகாண்டில் நடந்துச்சு, இந்த வாட்டி ஜானில் நேபாளில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ இயர்லி எக்ஸசைஸ். அது மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் மிலிட்ரி எக்ஸசைஸும் நான் கீழே போட்டிருக்கேன். ஸோ கோ அண்ட் see it. So that's about the article. Now we will move on to the MCQs. First, so question number 1, which of the following tiger reserves is expected to be affected by Ken Betwa river linking projects? Options are A, Bandhavgarh Tiger Reserve, B, Kana, C, Penj Tiger Reserve, fourth வந்துட்டு Pana Tiger Reserve. Question number 2, which of the following best describes the primary functions of the Internet of Things? Options are A, automating cloud computing process for data storage, B, facilitating interconnections and data exchange among physical devices, C, developing next generation artificial intelligence algorithms, D, enhancing cybersecurity measures in global networks. Question number 3, with which of the following countries does India have the free movement regime? Options are A, Nepal, Bhutan, C, Myanmar, D, Bangladesh. Question number 4, which of the following is not a key objective of the Comprehensive Economic Partnership Agreement between India and Australia? Options are to enhance trade and investment flows between two countries, B option to promote cooperation in areas such as science and technology, C option to establish common currency for bilateral trade, option D to facilitate closer economic and cultural ties. Question number 5, which of the following best describes the India-Asia Express and India-Europe Express? Statement options are A, 2 new rail corridors connecting India and Asia and Europe, B option road connectivity projects linking India with Southeast Asia and Europe, third வந்துட்டு undersea cable system to boost India's international connectivity, D வந்துட்டு joint space exploration programs with Asia and European nation. So that's all. Now we will see the answers. Okay, that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.